இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்க்கு நாங்கள் கோட் பண்ண ரேட். இன்றைக்கி சென்னை வண்டலூர் பக்கத்தில் இருக்க மன்னிவாக்கம்ல இருக்க வரதராஜபுரம் தான் நம்ம இருக்கோம். இங்கே நம்ம அவுட் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ண ஒன் ஆஃப் த சைட்டில் தான் இருக்கும். 1250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த ஹவுஸ். இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நோ ஃபர்தர் டிலே, யூ guys watching Civil Only Civil with me Saran Mailnathan. Welcome to the video. ஃபஸ்ட்டு எலிவேஷன்லேருந்து போயிடலாம். எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் கண்டெம்பரரி டிசைன் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த எலிவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன்ஸ், ஆஃப் செட், டேப்பர்ட் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப் செட்டுக்கும் ப்ரொஜெக்ஷனுக்கும் டேப்பர்டுக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்க்ரீட்டு, பிரிக் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா டைல், கிரானைட், டெக்ஸ்சர் பெயிண்டிங் அண்ட் வால் பட்டியை யூஸ் பண்ணி நம்ம இந்த எலிவேஷன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த எலிவேஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மெயின் கேட்டை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 6000 லிட்டரில் வந்து நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் சம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோக் பிட்ஸு, அந்த பாத்ரூம் வேஸ்டேஜ், சிங்க் வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் பயோசெப்டிக் டேங்கோட வேஸ்டேஜ் எல்லாமே வந்து இங்கே கலெக்ட் ஆகிற மாதிரி வந்து இந்த இடத்துல சோக் பிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டேர் கேஸு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மீட்டரு, மோட்டர் கண்ட்ரோல் இது எல்லாமே அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரோட மெயின் டோர்லேருந்தே போயிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரோட டோர் அண்ட் டோர் ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் டோரோட திக்னஸ் 32 mm வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டோர் ஃப்ரேமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5க்கு 3 இன்ச் திக்னஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். மெயின் டோரை தாண்டி உள்ளே வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஹாலோட சைஸ் 12க்கு 15 சைஸில் வந்து இந்த ஹால் வந்து இருக்குது. உள்ளே வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா மொத்த எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஃபா ஏரியா வரப்போது, அதுக்குண்டான சார்ஜிங் ப்ரொவிஷனுமே இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஹால்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் என்ட்ரியும் வந்து கொடுத்துருக்கோம். வாஸ்துபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடு வந்து வென்டிலேஷன் வரணும் அப்படின்ற காரணத்துக்காக. ஹால்லேருந்து ரைட் சைடு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில். அண்ட் கிச்சன் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் வந்து அதே இடத்துல வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியா வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஓவராலாக இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 அடிக்கு 15 அடி வந்து இந்த கிச்சனோட சைஸ். உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூஸர் கண்ட்ரோல், மிக்சி கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் ஈஸ்ட்டை பேஸ் பண்ண மாதிரியான குக்கிங் யூனிட் பண்ணான கண்ட்ரோல், குக்கிங் யூனிட் ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் கண்ட்ரோல். இது வேணால் சிம்னி மாட்ட போகிறோம் அப்படின்னா இதிலே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சி, ஜூஸர், கிரைண்டர் இதுக்கு உண்டான எல்லா கண்ட்ரோலும் வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சவுத்தை பேஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த கிச்சன் எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹால்லேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் 4.25க்கு 8 அடி சைஸில் வந்து இந்த காமன் டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கிளாஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஷவரு, வால் மிக்சரு அண்ட் ஹெல்த் பாசெட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரியர் பிராண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 4x2 டைல்ஸை வந்து யூஸ் பண்ணி 10 feet ஹைட்டுமே வந்து டைலை வந்து லே பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த பாத்ரூம் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹால்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் 11க்கு 11 சைஸில் வந்து இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்த உடனே என்ட்ரன்ஸில் இந்த ரூமுக்குண்டான எல்லா கண்ட்ரோலும் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து காட் வரப்போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-way கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க வென்டிலேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்க விண்டோட சைஸ் 4x4. அண்ட் இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்சாக ஒரு பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்குது. வாங்க எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இந்த பாத்ரூமோட சைஸ் 4க்கு 7. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் மவுண்ட் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். 10 feet ஹைட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸை வந்து லே பண்ணியிருக்கோம். அந்த டைலோட சைஸ் 4x2 சைஸ் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரியர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த பாத்ரூம் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாத்ரூம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்னர் வாஷ் பேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஷவரு, எக்ஸாஸ்ட் பாயிண்ட்டு, வால் மிக்சரு இதெல்லாம் இந்த பாத்ரூமில் இருக்குது. ஹால்லேருந்து வந்தோம் அப்படின்னா இதுதான் செகண்ட் பெட்ரூம். ஆக்சுவலாக இதுதான் மாஸ்டர் பெட்ரூமும் கூட. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 11.5க்கு 11 சைஸில் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்க்காக வந்து கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வென்டிலேஷனுக்காக வந்து 4x4 விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஏசி ப்ரொவிஷன் வந்துருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட் ஏரியா வரப்போகுது. அண்ட் அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-way கண்ட்ரோலுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஓவராலாக இந்த பெட்ரூம் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸ்டேர்கேஸ்லேருந்து மேலே ஏறி வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்ச் ஏரியா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த போர்ச்சோட சைஸ் 6.5 8 சைஸில் வந்து இந்த போர்ச் ஏரியா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிட்டிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சிட்டிங் ஏரியா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூ ரேக்குமே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த போர்ச்லேருந்து மெயின் டோருக்கு போனோம் அப்படின்னா இந்த மெயின் டோரோட சைஸ் 3.5 7. இந்த மெயின் டோரை வந்து நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டியில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். டோர் ஃப்ரேமோட திக்னஸ் 5க்கு 3 இன்ச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டோரோட திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32 mm வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போர்ட்டிகோ தாண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் ஹால் 11.4க்கு 24 அடி சைஸில் இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சீலிங் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 11 feet இன்னர் டு இன்னர். நம்மளோட காஸ்ட்லேயே அதை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி ஏரியா இருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட், அது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜா யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஃபா ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல 2-way கண்ட்ரோலும் வந்திருக்கு. விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாலுக்கு வந்து 6x6 விண்டோ தான் வந்து கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2x6 விண்டோ வந்து 2 சைட்லையும் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ஹால் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹால்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட சைஸ் 10க்கு 10. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான குக்கிங் யூனிட், அந்த குக்கிங் யூனிட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்னி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். சவுத்தை ஃபேஸ் பண்ண மாதிரியான சிங்க் யூனிட், அந்த சிங்க்குக்கு அண்டர் த சிங்க் ஆரோ வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சன் டாப்பை பொறுத்த வரைக்கும் அதில் தேவையான ஜூஸர் பாயிண்ட்டு, கிரைண்டர் பாயிண்ட்டு, மிக்சர் பாயிண்ட்டு, எல்லா எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸும் கிச்சன் டாப்லேயும் கொடுத்துருக்கோம். டாப்பை தாண்டியுமே வந்து கொடுத்துருக்கோம். கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்குண்டான என்ட்ரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரிலே வந்து கொடுத்துட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜோட ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்கோம். ஓவராலாக இந்த கிச்சன் எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்டில். ஹால்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு சவுத் வெஸ்ட் கார்னரில் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டடி ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 11 அடிக்கு 18 அடி சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஏசி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து காட் ஏரியா வரப்போகுது. அதுக்குண்டான 2-way கண்ட்ரோலுமே இந்த இடத்துல இருக்குது. ஸ்டோரேஜுக்கு பொறுத்தவரையில் இந்த எனக்கு பின்னாடி இருக்க மொத்த ஏரியாவுமே 11 feet ஹைட்டுக்குமே வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து பண்ணியிருக்காங்க, 11 feet பிரெத்துக்குமே. அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த பாத்ரூம் டாய்லெட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த என்டையர் பாத்ரூமே நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 11 feet ஹைட்டுக்குமே நம்ம வந்து டைல்ஸை வந்து லே பண்ணியிருக்கோம். 4x2 டைல்ஸ் தான் அது. இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச் கொடுத்துருக்கோம். கார்னரில் வாஷ் பேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளாசெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால் மவுண்டட் கிளாசெட்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு ஷவரு, ஹேண்ட் ஷவரு, ஹெல்த் பாசெட்டு, வால் மிக்சரு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரியர் பிராண்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த பாத்ரூம் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த என்டையர் வீட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x2 டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஆஃப் பாடி டைல்ஸ். அண்ட் இந்த சோஃபா யூனிட்லேருந்து தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் பாத்ரூம் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ரூமே இருக்குது. அந்த காமன் பாத்ரூம் போகிற வழியில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாஷ் பேஷன் யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாங்க ஒன்று எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஹால்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த காமன் டாய்லெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கிளாஸட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிச் கொடுத்துருக்கோம், வால் மிக்சர் கொடுத்துருக்கோம், ஷவர் கொடுத்துருக்கோம், எல்லாமே பேரியர் பிராண்ட் தான். இந்த காமன் பாத்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x2 டைல்ஸை வந்து வால் டைல்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 11 feet ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸை வந்து யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஹால்லேருந்து ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா 12x 12 சைஸில் ஒரு பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்த உடனே வந்து ரூமுக்குண்டான எல்லா கண்ட்ரோலும் வந்து கொடுத்துட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஆப்போசிட் சைடில் காட் ஏரியா, அதுக்கு மேலே அப்படியே வந்து ஏசி ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஸ்டோரேஜ் யூனிட்டுமே இருக்குது. அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹால்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்டடாக ஒரு பால்கனி இருக்குது. அந்த பால்கனி எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பால்கனியை பொறுத்தவரைக்கும் நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸாக தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷினோட ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு நிச் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் ட்ரெஸ் எல்லாம் காய போகிறதுக்காக ஹேங்கர்ஸிங் வந்து வந்திருக்கு. ஓவராலாக இந்த பால்கனி எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸ்டேர் கேஸை பொறுத்தவரையில் இந்த வீட்டுக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த ஸ்டேர் கேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்டேர் கேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டுக்கு வந்து கிரானைட்டும், ரைஸருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸும் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்குண்டான காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்குண்டான ஒரே காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தனி லுக்கை வந்து கொடுக்கும். ரெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லம்போத்ரா கிரானைட் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஆன்டிஸ்கிட்டாக இருக்கும், ஈஸியாக வந்து வழுக்காது. கட்டிங் ரைசர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4x2 டைல்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து லே பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த ஸ்டேர் கேஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து SS ஹேண்ட் ரைடிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் 304 கிரேடில். மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா டெரஸை 2 கோட் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கூலிங் டைல் போட்டு இந்த டெரஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கூலிங் டைல்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஜான்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 1x1 டைல்ஸு KG டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து கலெக்ட் ஆகிற வாட்டர்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் பண்ணியிருக்கோம். இந்த டெரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டிங் ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். அந்த சிட்டிங் ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ மணி வந்து 12 வெயில் அடிக்குது, ஆனால் கூலிங்காக தான் இருக்குது. அதுக்காக தான் இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டேங்க் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த பில்டிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 4 ஃபீட் பேஸ் ஹைட் வந்து கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும் 11 ஃபீட் ஹைட் வந்து சீலிங் ஹைட் வந்து கொடுத்துருந்தோம். இது எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பில்டிங்க்கு நாங்கள் கோட் பண்ண ரேட் 53 lakhs வந்து கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூலிங் டைல்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிவேஷன் ஒர்க் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா RCC சம்ப்பு, செப்டிக் டேங்க்கு அண்ட் அதுக்குள்ளான சோக் பிட்ஸு, இது இல்லாமல் இன்டீரியர்ஸ் வந்து இந்த வீட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த வீடை வந்து ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 70 lakhs கிட்ட ஆயிடுச்சு. ஓவராலாக இந்த பில்டிங் எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்ம இதுக்கு என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டேங்க்கில் வந்து PVC டேங்க் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் வந்து லேபர் ஷேட்லேருந்து, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லேருந்து, எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்லேருந்து, எலிவேஷன் ட்ராயிங்லேருந்து, 2D பிளான்லேருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா CCTV கண்ட்ரோலுமே வந்து கிளைண்ட்டுக்குமே இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஓவராலாக நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நம்மளால் பண்ண முடியுமோ பண்ணி இந்த வீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். நம்மளும் ஹாப்பி, கஸ்டமரும் ஹாப்பி.